நம்ம அஜித் சார கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா, அவருக்கு பத்மபூஷன் விருத அறிவித்தாங்க. இந்த விருது விழா பாத்தீங்கன்னா, இன்று மாலை 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதற்காக நம்ம ஏகே அவர்கள் குடும்பத்துடன் டெல்லிக்குமே சென்று விட்டாரு. அங்குதான் இந்த விருது விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதா. இதனிடையில நம்ம ஏகே அவர்கள் ஒரு பக்கம் கார் பந்தயம், இன்னொரு பக்கம் நடிப்பு, இதற்கிடையில ஃபேமிலி வேற மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே பிஸியாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்மையில கூட சிஎஸ்கே மேட்ச பார்க்க சேப்பாக்கம் மைதானத்திற்கு விசிட் அடிச்சிருந்தாரு. அப்போது ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே இவரை சூழ்ந்த வண்ணம் நிறைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாச்சு. இந்த நிலையில தற்போது ஏகே அவர்களுடைய அடுத்த படத்தை யார் இயக்க போறா அப்படின்றதுதான் ரசலுடைய மிகப்பெரிய கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் இவருடைய நடிப்புல ரிலீஸ் ஆன 2 திரைப்படங்களுமே பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. இன்னமுமே குட் பேட் அக்லி திரைப்படம் பல திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. அடுத்த படமுமே ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல ஏகே இருக்காரு. இந்த நிலையில தற்போது ஏகே அவர்களுடைய அடுத்த படத்தை இயக்குவது நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனை தான் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கா. இதற்கான முதற்கட்ட வேலைகள் ஒரு பக்கம் பரபரப்பாக போய்கொண்டிருக்காம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, வர மே 1ஆம் தேதி, அதாவது நம்ம அஜஸ்வருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குடன் கூடிய ரிலீஸ் செய்தி வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இதற்கான அறிவிப்பு நாளை அல்லது இன்று மாலை வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.